இந்த நான் என்பது என்ன? உடல், உயிர், மனம், ஆன்மா என்ற 4னுடைய ஒட்டுமொத்த சேர்க்கை தானே. உடம்புக்கு மட்டும் போஷாக் குடுத்துட்டு இருக்கோமே, இந்த உடம்பை கடந்து இருக்கிறதே விஷயங்கள், அதுக்கு யார் சாப்பாடு போடுவா? இந்த உயிர்ன்னு இருக்கே, இந்த மனம்னு இருக்கே, ஆன்மான்னு இருக்கே, அதைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை. அது நலிவுறும் பொழுது தான் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு ஆளாகிறோம். அப்ப இந்த தர்ம சிந்தனை குறைந்து விடும். கருணை நம்மகிட்ட இருக்காது. கருணை ஒன்று வளரட்டும் மனிதர்கள் கிட்ட. மொத்த குணமும் உள்ள வரும். வாய்மை, தூய்மை, நேர்மை, சத்தியம், தர்மம், உண்மை, இன்னும் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. நிறைமனம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம், மரியாதை, எல்லாம் பொறுமை. அறத்துப்பால்ல பட்டியல் போடுவாரு பாருங்க. ஒழுக்கம். எல்லா பண்புகளும் கருணை என்ற ஒரு பண்பு இருந்தால் உள்ள வந்துரும். இப்ப இந்த கருணை தான் ஒரு கால்ல கொஞ்சம் தாங்கிட்டு இருக்கான். மத்தெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்ப இந்த தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் கருணையை நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமானாரினுடைய மார்க்கம்.